ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் ஆத்தியக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசை தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சாப்பிட்டுட்டு சமத்தா ஸ்கூல் கிளம்பிட்டார். நேற்று அவரோட ஃப்ரெண்டு வந்து வரல, ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்தனால கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு, நாளைக்கு வந்துடுவார். காலை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து ஒரு ஐடியா சாம்பார் சாதம் ரெடி பண்ண போகிறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் வந்து முள்ளங்கி, அவரைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி துவரம்பருப்பையும் வாஷ் பண்ணி நல்லா தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எப்பயுமே வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஒரு 4 to 5 விசில் அடித்து எடுத்தோம்னா சூப்பராக வந்து சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுருக்குது. இது என்னோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. சிம்பிளாக வந்து ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். மீதியை வந்து ஹாட் பாக்ஸ்லேயே வந்து போட்டு வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு கூட பார்க்கலாம்.